தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்து உருவாக வாய்ப்புள்ளது. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை மற்றும் திரிகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 10 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோரப் பகுதிகளில் காரைக்காலிற்கும் மற்றும் மகாபலிபுரத்திற்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் பொழுது புயலாக வலுப்பெற்று காற்றின் வேகம் மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர். புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தரைக்காற்று எச்சரிக்கை 29ஆம் தேதி வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்தில்
வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக இன்னும் 2 நாட்களுக்கு அதி கனமழையானது உறுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக காற்று பாதிப்பு எதுவும் இல்லை. மழை பாதிப்பு மட்டுமே வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புண்டு. நவம்பர் 30ஆம் தேதி வருவதற்குள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெங்கல் புயல் முடிந்தவுடன் சக்தி புயல் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராது சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 29 மற்றும் 30ஆம் ஆகிய தேதிகளில் பெரும்பாலான பெரும்பாலும் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழையானது விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதி கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடக்கும் பகுதியில் 25 சென்டிமீட்டர் மேல் மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 30ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 30ஆம் தேதி மதியம் வரை காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளில் 30ஆம் தேதி வரை தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் AWS 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் AWS, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, கடலூர் மாவட்டம் KM கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் மலைமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம், கடலூர் மாவட்டம் பேலாந்துறை தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.